வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நண்பா, இந்த வீடியோவில் கூகுள் டிரான்ஸ்லேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எந்த ஒரு லாங்குவேஜையும் எளிமையாகவும் விரைவாகவும் நாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் எல்லாருடைய மொபைல்லையும் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்கள் மொபைலில் இதுவரை கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை அப்படின்னாலோ, அல்லது கூகுள் டிரான்ஸ்லேட் இன்ஸ்டால் பண்ண உங்கள் மொபைலில் போதுமான இடவசதி இல்லை அப்படின்னாலோ, அல்லது உங்கள் மொபைலில் கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப் இன்ஸ்டால் பண்ணவே முடியல அப்படின்னாலோ, நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க அது என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாம். நண்பா, கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோம். பட் நான் சொல்ல வர்றது இது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வெப்சைட் சர்ச் பாரில் கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணி இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இது நார்மலாக பண்ணுறது. ஓகே, இதையே ஷார்ட்கட்டாக பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ் டிரான்ஸ்லேட் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இப்போ ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனை டச் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் டிரான்ஸ்லேட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போது ப்ரௌசரை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். கூகுள் குரோம் ப்ரௌசரை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஜி அப்படின்னு போட்டு டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்குது. ஒரு ஆப் மாதிரி இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதாவது ஷார்ட்கட்டில் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு லாங்குவேஜை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும், அல்லது இங்கிலீஷ் வேர்டுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா டக்குன்னு நாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரௌசருக்குள்ளே போகாமல். இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட் லாங்குவேஜில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிடெக்ட் லாங்குவேஜ் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் அப்படின்னா அதே டிடெக்ட் பண்ணிக்கும், இங்கிலீஷ் அப்படின்னா அதே டிடெக்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் வைக்கணுனாலும் இங்கே நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நாம் வச்சுக்கலாம். நான் தமிழ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் இங்கே நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இங்கே சாம்பிளுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நம்ம டிடெக்டட் லாங்குவேஜ்னு தான் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு அதே காமிக்குது. டிடெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்னு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. இந்த இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் அதே ரீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அந்த உச்சரிப்பெல்லாம் எப்படி வரும், அதெல்லாம் ரீட் பண்ணி காமிக்கும்போது நமக்கு நல்லா புரிஞ்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே இங்கிலீஷ் டிடெக்டட் அந்த லாங்குவேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சிம்பிள், மைக் சிம்பிள் இதெல்லாம் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் சிம்பிளை டச் பண்ணோம்னா இப்போ அது ரீட் பண்ணி காமிக்கும். AMOLED is a type of OLED display device technology. OLED describes a specific type of thin film display technology. AMOLED is a type of OLED display device technology. OLED describes a specific type of thin film display technology. அந்த ஸ்பீக்கரை ஃபஸ்ட் டைம் டச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடும். மறுபடியும் எகைன் டச் பண்ணிங்க அப்படின்னா மெதுவாக அதை ரீட் பண்ணி காமிக்கும். அதில் நாம்
இந்த உச்சரிப்பெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இங்கிலீஷினுடைய உச்சரிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணின லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது. ஸோ அதையும் கூட நம்ம தமிழில் கேட்குறோன்னா கேட்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் அந்த ஸ்பீக்கரை சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா ரீட் பண்ணி காமிக்கும். MOLED என்பது ஒரு வகை OLED காட்சி சாதன தொழில்நுட்பமாகும். OLED ஒரு குறிப்பிட்ட வகை மெல்லிய பட காட்சி தொழில்நுட்பத்தை விவரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணின அந்த லாங்குவேஜை நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பாருங்கள், ஸ்பீக்கர் சிம்பிள் பக்கத்தில் செகண்ட் சிம்பிள், அதாவது காப்பி சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டோட்டலாக டிரான்ஸ்லேட் பண்ணின அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா காப்பி ஆகிடும். அதை நீங்கள் வேறு எங்கேயாவது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா தேர்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன், அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மைக் சிம்பிள் இருக்குது. அந்த மைக் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்லேயே டைப் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மைக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். How are you? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கரில் ரீட் பண்ணியும் பார்த்துக்கலாம். How are you? How are you? எப்படி இருக்கிறீர்கள்? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது டிடெக்டட் லாங்குவேஜில் தமிழ் டைப் பண்ணி பார்க்கலாம், அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, டிடெக்டடில் வணக்கம் நண்பர்களே அப்படின்னு டைப் பண்ணேன், அதே தமிழ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் தமிழ் அப்படின்னு இருக்கா, அதை நாம் இப்போ இங்கிலீஷ்க்கு மாற்றுவோம். ஸோ இங்கிலீஷ்க்கு மாற்றினீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை as usual நீங்கள் ஸ்பீக்கரில் ரீட் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே. Hello friends. Hello friends. இந்த ஸ்பீக்கரில் ரீட் பண்ணி கேட்குறதுனால இங்கிலீஷ் வார்த்தைகளோட உச்சரிப்பை தெளிவாக கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமையே நாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எகெயின் இப்போ இந்த டிரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட் லாங்குவேஜை எப்பவும் டிடெக்ட் லாங்குவேஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷில் வச்சுக்கலாம். டிடெக்ட் லாங்குவேஜில் வச்சோம்னா அதே டிடெக்ட் பண்ணிக்கும் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஓகே நண்பா, இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பில் நமக்கு தேவையான லாங்குவேஜஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் இல்லாத டைமில் நம்ம ஆஃப்லைன்லேயும் அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது முடியாது. ஸோ இந்த ஒரு ட்ராபேக் மட்டும் இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.